ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பசில் ப்ராக்டிஸ் செஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பிகினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பசில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பீரியடில் பசிலை எவ்வளோ வேகமாக போடுறாங்களோ அந்த அளவு அவங்க ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு ஒவ்வொரு பஸ்லையும் அட்லீஸ்ட் 3 நிமிஷத்தில் போட்டு முடிக்கணும். அப்படி முடித்தா மட்டும்தான் 3 பஸ்ஸில் கேட்பாங்க. 3 பஸ்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 நிமிஷத்தில் முடித்தா தான் மிச்சம் உள்ள 12 நிமிஷத்தில் மிச்சம் உள்ள 20 கொஸ்டின்ஸை ஈஸியாக முடிக்க முடியும். ரீசனிங்கில் 35 out of 35 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு பஸ்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி கொண்டு வரலாம்னு நினச்சி தான் அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக எப்படி போக போகுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பசில் இந்த மாதிரி போட சொல்லுவேன். போட சொல்லிவிட்டு சைடில் இந்த மாதிரி டைமரையும் ஆன் பண்ணிடுவேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போட்டு முடிக்க பார்க்கணும். அந்த டைம் முடிஞ்சதும் நானும் உங்களுக்கு என்னென்னா அந்த டைமை வச்சு திரும்ப போட்டு காமிப்பேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். டெய்லி ஒரு 3 பசில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பசில். இது எல்லாருமே நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி டைமர் நான் ஆன் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன். மூணு நிமிஷம் அப்படிங்கிறது இந்த பசில் டயக்ராம் போட்டு அடுத்து வர 5 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும் அந்த டைமுக்குள்ளே. ஸோ நீங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் இல்லைனா 2 to 2.5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக போட்டு முடிக்க பாருங்கள். இந்த 3 பசிலையும் யார் யார் எவ்வளோ நிமிஷத்தில் முடிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூணு நிமிஷம் முடிய போகுது, ஃபாஸ்ட்டாக போடுங்க. எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம்.
ஓகே கைஸ், டைம் முடிஞ்சிருச்சு 3 நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம 6 மினிட்ஸில் நம்ம இந்த பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ டைம் எடுத்து முடிக்கிறோன்னு பார்க்கலாம். மொத்தம் 8 பேர் இருக்காங்க. EFGH IJKL 8 பேர். அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு 2 பாசிபிலிட்டி போட்டுடலாம். G sits third to the left of the one who sits opposite to L. எல்லோட ஆப்போசிட்டில் எப்போவுமே லாஸ்ட்லேருந்து பாருங்கள். எல்லோட ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட தேர்ட் லெஃப்ட் G. அப்போது எல்லை இங்கே போட்டுக்கலாம். எல்லோட ஆப்போசிட்டில் இங்கே, அவங்களுக்கு தேர்ட் லெஃப்ட் Gனா இங்கே வரும். எல் தேர்ட் லெஃப்ட் G. ஓகே, ஒன்லி 2 persons sit between G and I, either from left or right. ஜிக்கும் ஐக்கும் இடையில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களாம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். ரைட்டில் இல்லை லெஃப்டில். ஓகே, E sits second to the right of the one who faces I. ஐயை ஃபேஸ் பண்ணி இருக்கிறவங்களோட செகண்ட் ரைட்டில் E. ஐயை ஃபேஸ் பண்ணவங்களோட செகண்ட் ரைட்டில் E. செகண்ட் ரைட்டில் E. ஓகே, E. J, E are immediate neighbors. J இங்கே போட்டுக்கலாம். J இங்கே இல்லைனா இங்கே வரலாம். ஸோ 2 இடத்துல வரலாம். இருக்கட்டும். As many persons sit between J and F as between F and K. JF FK அவங்க 2 பேருக்குள்ள கேப் வந்து சேமாக இருக்குமா, JFK. இந்த 2வது பாசிபிலிட்டியில் கண்டிப்பாக இங்கே தான் எஃப் போட முடியும். ஜேக்கும் எஃப்க்கு இடையில ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ எஃப்க்கு கேக்கும் இடையிலையும் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஸோ கே இங்கே போட்டுக்கலாம். ஸோ மிச்சம் உள்ளவங்க ஹச் மட்டும்தான். ஓகே, இந்த பாசிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. இதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ ஜே சப்போஸ் இங்கே போட்டோம் அப்படின்னா ஜேஎஃப்கே இங்கே போட முடியாது. ஸோ ஏன்னா இங்கே போட்டோம் அப்படின்னா எஃப்ஐயும் கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜே இங்கே போட்டுக்கலாம். ஜே இங்கே போட்டோம் அப்படின்னா ஜேஎஃப் இங்கே போட்டுட்டு ஜேக்கும் எஃப்க்கு இடையில் ஒருத்தங்க, எஃப்க்கும் கேக்கு இடையில் ஒருத்தங்க, மிச்சம் உள்ளவங்க ஹச். கே ஹூ நெய்தர் ஃபேஸஸ் ஹச் நார் இஸ் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஹச். ஹச்சுக்கிட்டேயும் வர மாட்டாங்க, ஹச்சை ஃபேஸ் பண்ணி வர மாட்டாங்களாம். அப்போது ஹச்சுக்கிட்ட இங்கே ஜே கே தானே, ஆமாம் இது இருக்காங்க. இதில் கே பக்கத்தில் ஹச் இருக்கிறதால கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ இதுதான் வரும். நம்ம கரெக்டாக 6 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 8:50 அந்த டைமில் முடிச்சிட்டோம். பேசி பண்ணதால தான் 2 minutes 50 seconds ஆகிருக்கு. நம்ம பேசாமலே பண்ணோம் அப்படின்னா 2 minutesக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் பசில் பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா சீரியஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சீரியஸாக ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செகண்ட் பசில். ஓகே கைஸ், செகண்ட் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். மூணு நிமிஷம்னா 3 நிமிஷத்தில் தான் கரெக்டாக முடிக்கணும் கிடையாது. 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு
போடுங்க. ஃபாஸ்ட்டாக போடுங்க. லாஸ்ட் 1 minute. எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களோ? லாஸ்ட் 10 seconds. ஓகே கைஸ், டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம், எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 9 பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் பேஸ்டு பசில் கேட்டாங்க அப்படின்னா எல்லோரும் வேகமாக 1 2 3 4 5 அப்படிலாம் போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இது அப்படி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியும் போட வேணாம், ஓகேவா? இது ஃப்ளோர் பேஸ்டு பசில் மட்டும்தான் இந்த மாதிரி கீழே இந்த 9 8 7 6 5 அப்படி வரும். மற்றபடி பாக்ஸுக்கு நம்பர் போடாமல் சும்மா அப்ரோச் பண்ணுங்கள், அதான் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 14 minutesல ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ வேகமாக முடிக்கிறோம் பார்க்கலாம். மொத்தம் 9 பாக்ஸஸ் இருக்குது. ஓகே, டிடபிள்யூ கிட்ட 4 பேர். QX 2, Qக்கு மேலே X ஃபோட்டோ பண்ணால் மொத்தம் 9 பாக்ஸோட தாண்டி போயிடும். ஸோ இங்கே போடலாம். இங்கே மேலே T இருக்குது, ஸோ இங்கே வரும். XT below U. XTக்கு கேப் இன்பிட்வீனில் 5 பேர் இருக்காங்க. அப்போ Uக்கு கீழே 5 பேர் இருப்பாங்க. இதில் 3 பேர். இப்போ Uக்கு கீழே 3 பேர்.
பி இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் யூ. அப்போ யூக்கு மேலே இமிடியேட்டாக பி இருப்பாங்க. ஸோ பியூ இருக்கும். பிக்கும் விக்கும் இடையில ஒருத்தங்க இருப்பாங்களாம். அப்போது எங்கே 2 ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்கணும் கான்சிக்யூட்டிவாக. இங்கே தான் இருக்குது. ஸோ ஒன்று இங்கே போடலாம். இங்கே பி யூ போட்டோம் அப்படின்னா பிக்கும் விக்கும் ஒன்று இப்படி போடலாம். இல்லை அப்படின்னா மேலே கூட மேலே போட முடியாது. ஆமாம், போட முடியாது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எக்ஸு கீழே பி போட்டோம் அப்படின்னா பிக்கும் வியும் கீழே போட முடியும். இதே இங்கே செகண்டில் பி போட்டோம் அப்படின்னா வி போட முடியாது. ஸோ இங்கே பி போட்டு இங்கே யூ போட்டு இங்கே வி போட்டுக்கலாம். யூக்கு கீழே 3 பேர் அப்படிங்கிறதால 1 2 3. இங்கே யூக்கு கீழே 5 பேர் இருக்கணும். 1 2 3 4 5. ஸோ மொத்தம் இங்கே 9 பேர் வந்துட்டாங்க. செகண்ட் பாசிபிலிட்டிலையும் 9 பேர் வந்துட்டாங்க. விக்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்களோ ஆறுக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்களாம். ஸோ வி மேலே டாப்பில் இருக்குது. அப்போ ஆறு கீழே வரும். வி இதில் கீழேருந்து தேர்டு இருக்குது. அப்போ மேலேருந்து தேர்டு ஆறு போடணும். இங்கே ஆறு போட முடியாது, ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இது கிடையாது, இது தான். ஸோ மிச்சம் உள்ளவங்களாம் இங்கே தூக்கி போட்ட வேண்டியது தான். வெறும் 2 minutes 30 செகண்ட்ஸ்குள்ளேயே முடிச்சிட்டோம். பேசாமல் பண்ணோம் அப்படின்னா வெறும் 1 நிமிஷம் 40-50 செகண்ட்குள்ளே ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடணுங்கிறத மைண்ட் செட் பண்ணிவிட்டு போடணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் தேர்ட் பசில், லாஸ்ட் பசில் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. சீக்கிரம் முடிச்சிருவீங்க எப்படியும். ஓகே கைஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த பஸ்ஸில் 2 நிமிஷத்தில் முடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக முடிங்க. Last 1 minute.
ஓகே கைஸ், டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம தேர்ட் பர்சன் நம்ம போடலாம். மொத்தம் 9 பேர் இருக்காங்க. சிட்டிங் இன் லீனியர் ரோ ஃபேஸிங் நார்த். இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, டி சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஹச் அப்படிங்கிறத ஹச்சோட ஃபோர்த் லெஃப்டில் டி, அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபுல்லும் வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், தேவையில்லாமல் இருக்கும். ஸோ இனிமேல் அடுத்து நீங்கள் பசில் போடும்போதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஹச்சோட ஃபோர்த் லெஃப்டில் டி, அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஃபேஸிங் நார்த். ஹச்சோட ஃபோர்த் லெஃப்டில் டி. வேறு நெய்தர் ஆஃப் தம் சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். அது ஓகே, 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்க மாட்டாங்களாம். அப்போ கண்டிப்பாக இங்கே ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆஸ் மெனி பர்சன்ஸ் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி ஆஸ் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏ நமக்கு ஆக்சுவலாக எங்கே போகணுன்னு தெரியல. ஸோ மொத்தம் 9 பேர் இருக்கிறதால 9 சீட்டை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். மொத்தம் 7 பேர் இருக்காங்க இங்கே. வேறு எப்படிலாம் பாசிபிலிட்டி வரலாம் அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் 2 பேர் இருக்கலாம், இல்லைனா பேக்கில் 2 பேர் இருக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட்டில் 1 பேக்கில் 1 இருக்கலாம். ஸோ மொத்தமே 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. 3ஐயும் வேகமாக போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 இங்கே போட்டுடலாம். இங்கே 2 போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் 1 பேக்கில் 1 போட்டுக்கலாம். இப்போ அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ டியோட லெஃப்ட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேர் தான் ஏயோட ரைட்டில் இருப்பாங்களாம். இங்கே ஃபஸ்ட்டில் 3 இருக்காங்க, அப்போ இங்கே ஏ போடணும். இங்கே 1, இங்கே 1, இங்கே 2, இங்கே 2 போட முடியாது. ஸோ இப்போவே கேன்சல் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஒன்லி 3 பர்சன்ஸ் ஏயோட இமிடியட் ரைட்டில் உள்ளவங்களுக்கும் எஃப்க்கும் 3 பேர் இருப்பாங்களாம். ஏயோட இமிடியட் ரைட்டில் என்ன இது, ஹச்சுக்கு முன்னாடி எஃப்க்கும் 3 பேர்னால் எஃப் இங்கே வரும். இங்கே 1 2 3 ஏ எஃப் இங்கே வரும். நோ ஒன் சிட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் எஃப். அப்போது ஐஎஃப் கிட்ட வரும், ஐஎஃப் கிட்ட வரும். ஐக்கும் ஜிக்கும் இடையில் 2 பேர் இருப்பாங்களாம், ஜி. ஓகே, இங்கே வந்து ஐக்கு முன்னாடியும் ஜி போடலாம், பின்னாடியும் ஜி போடலாம். முன்னாடி போட்ட ஓப்பன் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டையும் ரீட் பண்ணணும். பி சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜியோட லெஃப்ட்டில் பி வருமா. அப்போது ஜியை நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஜிக்கு லெஃப்ட்டில் யாருமே போட முடியாது, பியை போட முடியாது. ஸோ ஜி இங்கே போட்டோம்னா பி வந்து இங்கே இல்லை இங்கே வரும். சி வந்து ஹச்சுக்கிட்டே வராதான், எக்ஸ்ட்ரீமெண்ட்லேயும் வராதான். அப்போது ஹச்சுக்கிட்டேயும் வராது, எக்ஸ்ட்ரீமெண்ட்லேயும் வராது. அப்படின்னா இங்கே வந்து சி வந்து இந்த பாஸ்வேர்டில் சியை போடவே முடியாது. ஸோ ஹச்சுக்கிட்டேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரீமெண்ட் தான் சீட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா போடலாம், ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரீமெண்ட்டை தவிர இங்கே ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சி இங்கே போட்டோம் அப்படின்னா பி இங்கே போட்டலாம். ஸோ மிச்சம் உள்ள சீட் இங்கே போட்டலாம், அவ்வளோதான். மிச்சம் ஒருத்தங்களை அங்கே போட்டலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த ப்ரிலிம்ஸ் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷன், பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷன். ஓகே, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா டைம் செட் பண்ணி போடுங்க. இதே மாதிரி ஓகே நிறைய வீடியோஸ் அப்கமிங் டேஸில் போடுறேன். தேங்க்யூ.